அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. போன வீடியோவில் சொல்லியிருந்தேன், இனி அடுத்தடுத்து வரப்போகிற வீடியோக்களில் நம்ம தொழுகையை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதன் அடிப்படையில் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தொழுகையின் முக்கியத்துவத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு முஸ்லீமான அடியானுக்கு தொழுகை எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்றான், மனிதர்களையும் ஜின்களையும் என்னை வணங்குவதற்காகவே தவிர வேறு எதற்காகவும் படைக்கவில்லை அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் நம்மளை படைச்ச நோக்கமே அவனை வணங்குறதுக்காக தானாமா. ஆனா நம்மள பல பேருக்கு இன்னைக்கு அந்த 5 நேர தொழுகை தொழுகிறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு இல்லையா? சாக்கு போக்குகளை சொல்லி ஒவ்வொரு நேர தொழுகையும் நம்ம விட்டுட்டு இருக்கோம். ஆனா இந்த தொழுகை எந்த அளவுக்கு நமக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா, ஒரு நேர தொழுகை கூட நம்ம விட மாட்டோம். இன்னும் ரசூலா என்ன சொல்லி காட்டுறாங்கன்னா, ஒரு மோமீனுக்கும் ஒரு காஃபீருக்கும் உள்ள வேறுபாடே தொழுகை தான் அப்படின்னு சொல்லி ரசூலா சொல்றாங்க. நம்ம ஒரு முஸ்லீமா அல்லாஹ்வோட பார்வையில நம்ம இருக்கணும் அப்படின்னா, நம்ம அல்லாஹும் அவனுடைய தூதரும் காட்டி தந்த வழிமுறையில 5 நேரம் நம்ம கரெக்டா தொழுது அவன் சொன்ன முறையில நடந்தாதான் அல்லாஹ்வுடைய பார்வையில நம்ம முஸ்லீமா இருக்க முடியும். மற்றபடி இந்த உலகத்துல பெயரளவுல நம்ம முஸ்லீமா பேரு வச்சுட்டா மட்டும் நம்ம ஒரு முஸ்லீமா இருக்க முடியாது. நம்ம யாருக்காக வாழ்றோம்? அல்லாஹ்வுக்காக வாழ்றோம், மறுமைக்காக வாழ்றோம். அப்படி இருக்க நம்ம தொழுகையோட முக்கியத்துவத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும். இன்னும் ரசூலா என்ன சொல்றாங்கன்னா, மறுமை நாள்ல ஒரு அடியானிடம் முதல்ல கேட்கப்படுவது தொழுகையை பத்தி தான். அந்த தொழுகை சரியா இருந்தா அவன் வெற்றி அடைந்து விட்டான், அந்த தொழுகை அவன்கிட்ட சரியில்லை அப்படின்னா அந்த அடியான் தோல்வி அடைந்து விட்டான் அப்படின்னு சொல்லி ரசூலா சொல்லி காட்டுறாங்க. அப்போ தொழுகை எந்த அளவுக்கு ஒரு முக்கியம். அல்லாஹ் மறுமை நாள்ல நம்மளை முதல்ல நம்ம கிட்ட கேட்கிற கேள்வியே என்ன? தொழுகை தான். ஆனா அந்த அப்பேற்பட்ட தொழுகைய நம்ம இன்னைக்கு என்ன பண்றோம்? அசால்ட்டா ஏனோ தானோன்னு சொல்லி தொழுதுட்டு இருக்கோம். ஏன்? நமக்கு அந்த தொழுகையோட வேல்யூ தெரியல. நமக்கு அந்த வேல்யூ தெரிஞ்சா நம்ம இப்படி எல்லாம் பண்ணுவோமா? பண்ண மாட்டோம். தொழுகைங்கிறது எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுக்கணும். நம்ம எல்லாரும் தொழுகிறோம், நான் இல்லைன்னு சொல்லல, எல்லாருமே தொழுகிறோம். ஆனா கரெக்டா தொழுகிறோமா? கரெக்டா 5 நேரம் கரெக்டா தொழுகிறோமா? அந்த வக்துக்கு தொழுகிறோமா? இதுதான் பிரச்சனை. ஒவ்வொருத்தரும் என்ன பண்றோம், நமக்கு நம்ம இஷ்டத்துக்கு தொழுகிறோம், நமக்கு தோணுனா தொழுகிறோம், இல்ல விட்டு விட்டு தொழுகிறோம். யாராவது நம்ம வீட்டுக்கு அவங்க நம்ம தொழுகலன்னு ஏதாவது நினைச்சுக்குவாங்களோ அப்படின்னு சொல்லி அதுக்காக தொழுகிறோம். அப்படி இந்த மாதிரி நம்மளுடைய தொழுகை இருந்துடக்கூடாது. அதே மாதிரி அவசரமா தொழுகிறது, ரொம்ப ஸ்பீடா தொழுகிறது, இந்த மாதிரி நம்மளுடைய தொழுகை இருந்துடவே கூடாது. நம்ம நின்று தொழுகிறதுக்கு ஒரு அர்த்தமே இல்லாம போயிடாது. தொழுகிறது எதுக்கு? நமக்கு நன்மை கிடைக்கணும், நாளைக்கு நம்ம போய் அல்லாஹ் கிட்ட பதில் சொல்லணும், அல்லாஹ் நாளைக்கு தொழுதியான்னு கேட்பானே, அதுக்காக தானே நம்ம தொழுகிறோம். ஆனா அந்த தொழுகை அல்லாஹ் இடத்துல ஏற்றுக்கொள்ளணும் இல்லையா? அல்லாஹ் எப்படிப்பட்ட தொழுகையை ஏத்துக்குவான்? நம்ம அதோட முக்கியத்துவத்தை, அந்த தொழுகையுடைய முக்கியத்துவத்தை தெரிஞ்சு தொழுதாதான் அல்லாஹ் அந்த தொழுகையை ஏத்துக்குவான். இல்லாம நம்ம ஏனோ தானோன்னு தொழுதுட்டு நம்ம தொழுதோன்னு போய் மறுமையில நின்னோம்னா அல்லாஹ் அந்த தொழுகையை ஏத்துக்குவானா? கண்டிப்பா ஏத்துக்க மாட்டான். நம்ம முஸ்லீமா இருந்தோம்னா ஃபர்ஸ்ட் லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரிய இறைவன் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை, முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் திருத்தூதரும் அடியாரும் ஆவார். இதை நம்ம நம்பிட்டோம்னாலே நமக்கு அடுத்த ஸ்டெப் என்னது? தொழுகை தான். அப்போ ஒரு முஸ்லீமா இருக்கிறதுக்கு ரொம்ப அடிப்படையே இந்த தொழுகை தான். அந்த அடிப்படையான இந்த தொழுகை என்ன பண்றோம், நம்ம நிறைய பேர் அதை ரொம்ப அசால்ட்டா எடுத்துக்கிறோம். இனிமேல் கொண்டு நம்ம அப்படி இருக்கக்கூடாது. இத்தனை நாள் நமக்கு தெரியல தொழுகையுடைய முக்கியத்துவம், இத்தனை நாள் நம்மள நிறைய பேத்துக்கு தெரியாம இருந்திருக்கலாம். அதனால நம்ம அதை ஒரு தப்பு கரெக்டா தொழுகாம விட்டு விட்டு தொழுதுருக்கலாம், அந்த மாதிரிலாம் இருந்திருக்கலாம். இனிமேல் கொண்டு நமக்கு தான் இப்ப தெரிஞ்சிருச்சு இல்லையா? இனிமேல் கொண்டு நம்ம என்ன பண்ணோம், நம்மளுடைய எல்லா வக்து தொழுகையும் கரெக்டா அதனுடைய நேரத்துல தொழுகணும். இன்னும் அல்லாஹ் என்ன சொல்றான், அல்லாஹ்க்கு ரொம்ப பிடிச்சமான விஷயம் என்னன்னா தொழுகையே அதனுடைய நேரத்துல தொழுகிறது அல்லாஹ்க்கு ரொம்ப பிடிச்சமான விஷயமாமா. அல்லாஹ்க்கு பிடிச்சமான விஷயம் எவ்வளவு பெருசு. அல்லாஹ்க்கு பிடிச்ச மாதிரி இருக்கிறது நம்ம எவ்வளவு கொடுத்து வச்சவங்க, அல்லாஹ்க்கு பிடிச்ச மாதிரி நம்ம நடந்துக்கிட்டோம்னா இல்லையா? அதனால நம்ம கரெக்டா அதனுடைய நேரத்துல தொழுகை, அந்த வக்து வந்துருச்சா அந்த நேரத்துல டக்குன்னு நம்ம தொழுதரணும். எந்த நேர தொழுகையும் நம்ம ஒருபோதும் விட்டுறவே கூடாது. நீங்க நினைச்சு பாருங்க, ரசூலா தன்னுடைய மரண தருவாயில கூட
எப்படி அவருடைய பெருவிரல் கீழே தரையில உரசிட்டு என்ன பண்ணாங்க, போய் தொழுகையை நிறைவேற்றினாங்க. அப்போ தொழுகை எந்த அளவுக்கு முக்கியத்துவமா இருந்திருந்தா, ரசூலா வந்துட்டு இந்த மாதிரி போய் தொழுகை யாராவது மரண தருவாயில இருப்பாங்கல்ல, அந்த நேரத்துல போய் தொழுகுவாங்களா? ஆனா ரசூலா செஞ்சிருக்காங்க. அப்ப என்ன காரணம்னா தொழுகை அந்த அளவுக்கு முக்கியம். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, சொர்க்கத்துடைய சாவியே இந்த தொழுகை தான். நம்ம சொர்க்கத்துடைய கீ என்னது? தொழுகை. நமக்கு சொர்க்கம் போகணும் அப்படின்னு நம்ம எல்லாருமே சொர்க்கத்துக்கு போகணும்னு தான் ஆசைப்படுவோம் இல்லையா? நம்மள யாராவது நரகத்துக்கு போகணும்னு நினைப்போமா? யாருமே அப்படி நினைக்க மாட்டோம். நரகங்கிற வார்த்தையை சொன்னாலே என்ன சொல்லுவோம்? அஸ்தக்ஃபிருல்லாஹ் அப்படின்னு சொல்லுவோம். எல்லாருமே சொர்க்கத்துக்கு போகணும்னு தான் ஆசைப்படுவோம். அப்பேற்பட்ட சொர்க்கத்துடைய சாவி என்னது? நம்ம தொழுகிற இந்த தொழுகை. அப்ப அந்த தொழுகை எப்படி இருக்கணும்? பர்ஃபெக்டா இருக்கணும். அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் காட்டி தந்த முறையில கரெக்டா நம்ம என்ன பண்ணணும்? அந்த 5 நேரம் நம்மளோட தொழுகையை நிறைவேற்றணும். இனிமேல் கொண்டு நம்ம என்ன பண்ணணும்? ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய தொழுகைய நம்ம கரெக்டான முறையில கடைபிடிக்கணும் எல்லாருமே. அதுக்கு அல்லாஹ் நம்ம எல்லாத்துக்கும் உதவி செய்யட்டும். இன்னொரு விஷயம் என்னன்னா, உங்களுக்கு அதிகமான நன்மை வேணும்னா, நன்மையை அள்ளிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அவங்க இதை பார்த்து அவங்களுடைய தொழுகையை மாத்திக்குவாங்க இல்லையா? இத்தனை நாள் அவங்க விட்டு விட்டு தொழுதுருக்கலாம். ஏதாவது ஒன்று, எல்லாருமே பர்ஃபெக்டா இருக்கக்கூடியவங்க இல்லை, எல்லாருமே தப்பு பண்ணக்கூடியவங்க தான். இதை பார்த்து அவங்களுடைய தொழுகையில ஏதாவது ஒரு மாற்றம் வந்துச்சுன்னா, அதுக்கான நன்மை என்ன ஆகும்? நமக்கு சேர்ந்துக்கிட்டே இருக்கும், உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அவங்க எத்தனை நாள் கரெக்டா தொழுதுட்டே இருக்காங்களோ அத்தனை நாளும் அதுக்கான நன்மை உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி நன்மையை அள்ளிக்கணும்னு நினைச்சீங்கன்னா அதிகமா ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.